இப்போ வந்து நம்ம 8வது சம் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் எனில் 3 A 3 B 3 C ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அமையும் என காட்டுக அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஏபிசி அது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, அதை தான் நம்ம வந்து எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்தது வந்து அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து எதை ப்ரூவ் பண்ணணும்னா 3 A 3 B 3 C ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அமையும் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ வந்து இது வந்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அமையணும் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உறுப்பை வந்து T1 எடுத்துக்கிடுவோம், ரெண்டாவது உறுப்பை வந்து T2, மூணாவது உறுப்பை வந்து T3 எடுத்துக்கிடுவோம். அதாவது இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அமையணும்னா ரெண்டாவது உறுப்பை உறுப்பால் வகுத்து வர ஆன்சரும் மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் வகுத்து வர ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கணுமா. அப்போ வந்து T2 இருக்கிற இடத்துல வந்து 3 B போட்டுக்கிடுவோம் பை T1 இருக்கிற இடத்துல வந்து 3 A போட்டுக்கிடுவோம் ஈக்குவல் டு இந்த T3 இருக்கிற இடத்துல வந்து 3 C போட்டுக்கிடுவோம் பை இந்த T2 இருக்கிற இடத்துல வந்து T2ஓட வேல்யூ 3 B போட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா 3 A 3 B 3 C ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து அவங்க சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும்னா முதல் உறுப்பை வந்து நம்ம T1 எடுப்போம், ரெண்டாவது உறுப்பை T2 எடுப்போம், மூணாவது உறுப்பை வந்து T3 எடுப்போம். அப்போ வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும், அதுக்கு என்ன கண்டிஷன், அதாவது ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் கழிச்சு வர ஆன்சரும் மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் கழிச்சு வர ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ வந்து T2 இருக்கிற இடத்துல வந்து T2ஓட வேல்யூ என்னது B போட்டுக்கிடுவோம் மைனஸ் T1 இருக்கிற இடத்துல வந்து அதோட வேல்யூ A போட்டுக்கிடுவோம் ஈக்குவல் டு இந்த T3 இருக்கிற இடத்துல C போடுவோம் மைனஸ் இந்த T2 இருக்கிற இடத்துல B போடுவோம். இப்போ வந்து இந்த மாதிரி கிடச்சிட்டா இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த B இந்த சைடு கொண்டு வர போகிறோம், இந்த A அந்த சைடு கொண்டு வர போகிறோம். அப்போ வந்து B இங்கே மைனஸ் பியாக இருக்கா, இந்த சைடு வந்தால் ப்ளஸ் B ஆயிருமா, இங்கே ஏற்கனவே ஒரு B இருக்குது, இந்த மைனஸ் B வந்து இந்த சைடு வந்து ப்ளஸ் B ஆகிட்டு ஈக்குவல் டு இங்கே C மட்டும் இப்போ இருக்குது, இந்த மைனஸ் A அந்த சைடு போனால் ப்ளஸ் A ஆயிருமா. இப்போ வந்து இந்த பியும் கூட்டினா வந்து நமக்கு 2B ஈக்குவல் டு C ப்ளஸ் ஏன்னு கிடைக்குமா. இப்போ வந்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 A 3 B 3 C ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அமையும் என காட்டுக அப்படின்னு சொல்லி தானே கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம 3 மாற்ற போகிறோம். அதாவது இதுக்கு எல்லாத்துக்கும் கீழே வந்து 3 போட போகிறோம். 3 B ஈக்குவல் டு 3 C ப்ளஸ் A அப்படின்னு நம்ம போட போகிறோம். இப்போ வந்து 3 C ப்ளஸ் ஏன்னு இருக்கா, அப்போ வந்து இந்த 3 வந்து இந்த Cக்கும் காமன் இந்த ஏக்கும் காமன் அர்த்தம். அப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3 அப்படியே இருக்குது, இந்த 2Bயை வந்து நம்ம B ப்ளஸ் Bன்னு எடுத்துக்கிடுவோம் ஈக்குவல் டு இப்போ வந்து இதில் ப்ளஸ்ன்னு தானே இருக்குது, அப்போ வந்து இந்த 3 C புள்ளி 3 A அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வந்து இங்கேயும் இது ப்ளஸில் தான் இருக்குது, அப்போ வந்து 3 B இன்ட்டு 3 B அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைடு என்ன இருக்குதுன்னா 3 C 3 ஏன்னு இருக்கு. இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3 B ஒன்று மட்டும் இங்கே இருக்குது, இந்த B வந்து இங்கே பெருக்கலாக இருக்கா, அந்த சைடு போனால் வகுத்தல் ஆயிருமா. இங்கே ஏற்கனவே வந்து 3 Cயை மட்டும் நம்ம வச்சுக்கிட போகிறோம், இந்த 3 B வந்து இங்கே பெருக்கலாக இருக்குது, இந்த சைடு வந்தால் வகுத்தல் 3 B ஆயிரும். அதே மாதிரி இந்த 3 A இங்கே வந்து பெருக்கலாக இருக்குது, இந்த சைடு வந்தால் வகுத்தல் 3 A ஆயிரும். இப்போ வந்து இந்த ஆன்சரும் நம்ம வந்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் வந்து இந்த 3 இருக்கணும்னா நம்ம கண்டிஷன் போட்டு எழுதுகிற ஆன்சரும் வந்து ஈக்குவலாக இருக்குதா, அப்போ வந்து இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். இப்போ வந்து 3 A 3 B 3 C ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு. இதோட இந்த சம் அவ்வளோதான்.